அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அண்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதை படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஒரிஜினல் கரியரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மெயின். உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் ஜீவா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி பாய்ஸ்னாவே வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நம்ம வட்டாரமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம லைஃப்லாம் கூட வரவங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட வருவாங்க ப்ரோ கடைசி வரைக்கும். நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ. நம்ம பசங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப பெருசு தான் ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது உள்ள பசங்க வந்துட்டு அது ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அண்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஸ்கூலில் இருக்கிற மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அந்த கரியரை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த காலேஜிலேருந்து நம்ம கரியருக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணான்னு நான் சொல்லலை, இருங்க. பட் காலேஜுன்னு மூவ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட கரியரையும் நம்ம பார்த்துட்டு நம்ம இருக்கணும். பிகாஸ் ஒரு சில பேர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ நம்மளோட ஸ்டேஜ் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பல நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் பார்த்தோன்னா நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பான், கூடயே தான் இருப்பான். சடனாக பார்த்தா அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். நம்ம வந்து கடைசி வரையும் அப்படியே வேலை தேடிட்டு அப்படியே தான் இருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் ப்ரோ காலேஜ் படிக்கிறது? அதான் ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கும்போதே வந்துட்டு நம்ம எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அடுத்த கரியருக்கு ட்ரை பண்ணுறாங்களோ ஸோ அவங்க கூட வந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸ் வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்தெந்த கம்பெனி அட்டன் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, யார் நம்மளை கைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து நம்ம அவங்க கூட இருக்கலாம். என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக நம்மளோட கரியரை பார்த்துட்டு நம்ம கமிட்மெண்ட்டுக்கு ஏற்றப்பில் பார்த்துட்டு இருந்தால் ஸோ அது பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. இப்போது நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? நான் ஐடி தான் ப்ரோ ஆக்சுவலாக. ஸோ நான் யூஜி படிக்கும் போதே ஓகே, பிஜின்னு வரும்போது எல்லாமே நல்லா ஜாலியாக ஆடுவாங்க, நம்மளும் அது மாதிரி சேர்ந்த பசங்க கூட என்ஜாய் பண்ணிடுவோம். பட் ஒர்க் ரிலேட்டடுன்னு வரும்போது, அதாவது ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டுன்னு வரும்போது கரெக்டாக பக்காவாக முடிச்சுருவாங்க. இன்டர்வியூன்னு வரும்போது எதுவுமே பண்ணலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் செலக்ட் ஆகிறவனே அவனாக தான் இருப்பான். ஸோ நிறையா எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட இதை நம்ம பார்த்துட்டு நமக்கு தேவையானதை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது என்ன தெரிஞ்சு நல்லது ப்ரோ. எஸ், ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்பலாம், பட் ஆனால் வந்து எந்த ஒரு லிமிட்டோடு வச்சுட்டு நம்மளோட இதுவும் பார்த்துட்டு இது பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. இப்போது நீங்கள் அந்த ஐடி ஃபீல்டில் நீங்கள் போயிருக்கீங்க இல்லைங்களா, அதில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க, என்ன மாதிரி ஒரு மூவ்லாம் பண்ணீங்க? இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போலேருந்து? காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே எங்களுக்கு கேம்பஸ் நிறையா வந்தது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து நாங்கள் இப்போ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, எங்கள் சீனியர்ஸ்ட்டை நாங்கள் ரெஃபர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இது பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஆக்சுவலாக சென்னை இதில் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் கம்பெனி. வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதே தான், எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகாமல் நம்ம கரியர்னு வந்துட்டால் நம்ம கரியர் டைமில் நம்ம கரியர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து நார்மலாக ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு மித்துன்னு சொல்லலாம், இது உண்மைன்னு சொல்லலாம். எப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருந்தாவே வந்து ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருக்கும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யா ப்ரோ? இல்லை, எக்ஸாக்ட்லி ப்ரோ, 100% என்ன 200% இட்ஸ் எக்ஸாக்ட்லி ட்ரூ. ரொம்ப வந்துட்டு மென்டல் ப்ரெஷராக தான் இருக்கும். வெளியேருந்து பார்க்குறவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, உனக்கு என்னப்பா ஐடியில் ஒர்க் பண்ணுற, கை நிறையா சம்பளம் வாங்குற. எஸ், கை நிறையா சம்பளம் வாங்குகிறோம், பட் அதுக்கு டபுள் மடங்கு வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. நம்மளுக்கு அதில் வந்துட்டு 1% தான் நம்மளுக்கு சேலரி வரும். ஸோ அந்த இடத்துல மென்டல் ப்ரெஷருன்றது நம்மளுக்கு அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். எந்த ஐடினா நிறைய இருக்குது, நிறையா செக்டார்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஐடி செக்டார்ஸ்னாலையும் நம்மளுக்கு அதே ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு. இப்போது காலேஜ் படிக்கிறப்போ இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுறது எல்லாமே ஓகே, பட் அதுலேருந்து அவங்க நாலேஜை கெயின் பண்ணணும், அவங்க கெரியரை க்ரோத் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணலாம்? அதை பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்துட்டு நீங்கள் நாக்குரி, லிங்க்டின் இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும் ஐ திங்க். ஸோ ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்கிற மாதிரி கண்டிப்பாக நாக்குரி அண்ட் லிங்க்டின்ல அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அது மூலிமா நம்மளுக்கு நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. இதில் ஃபாலோவர்ஸோட அதில் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஐடி, இப்போ ஐடினா ஐடியில் எந்த ரிலேட்டடோ அதில் ஃபாலோவர்ஸ் நம்ம நிறையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம அதிலேருந்து இம்ப்ரூவ் பண்ண நம்மளோட ப்ரொஃபைலை பார்த்தே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கால் பண்ணுவாங்க.
இது வந்துட்டு நான் சும்மா வந்துட்டு ஓவர் த ஃப்ளோர் சொல்லலை, லைஃப்பில் நடக்கிறத சொல்கிறேன். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறத விட நாக்குரி அண்ட் லிங்க்டின்ல ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறது நல்லது. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து தேடி வருவாங்க கண்டிப்பாக. ஆக்சுவலி ஃப்ரெஷராக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்றது உங்களோட. நிறைய கோச்சிங் சென்டர்லாம் நிறைய வந்தது, நிறைய வந்து ஐடி ஃபீல்டில் ஜாப்க்காக நிறைய கோர்ஸ் சென்டர் வந்தது. இப்போது எல்லாமே அதில் எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அது கரெக்டாக தப்பா ஒரே வாரத்தில்? இல்லை, அஃப்கோர்ஸ் வந்துட்டு நிறைய கோர்சஸ் இருக்குது. அது வந்துட்டு படிக்கிறதும் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். பட் அதை படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஒரிஜினல் கரியரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மெயின். ஸோ நானும் படித்தேன், சர்டிஃபிகேட் வாங்கினேன் அப்படின்னு இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இல்லை நானும் சர்டிஃபிகேட்டுக்காக தான் நான் படிக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா தேவையில்லாமல் அமௌண்ட் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு, சாட் ஜிபிடி எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஒரு லைன் கொடுத்தோம்னா அதே நம்மளுக்கு கொரியிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு டீபக் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் ஓரியன்டாக தான் வேணும், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னா இட்ஸ் யுவர் விஷ். எனக்கு பொறுத்தளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவங்களோட கெரியர் ரிலேட்டடாக. ஆக்சுவலி நானுமே வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் படித்தேன். பட் அது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாததால் வந்து அந்த ஃபீல்டில் வந்து நமக்கு வேலை கிடைக்கல. நான் இப்போ வேறு ஃபீல்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். இது ஒரு பெஸ்ட் கெரியரை சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட நாலேஜ் ஓகே, நம்மளால் முடியும், நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம வந்து படித்து அங்கே இன்ஸ்டியூட்டில் படிச்சிட்டிங்க வந்து இது பண்ணுறதுலாம் வந்து செட் ஆகாது. ரெகுலராக வந்து ப்ரோ நமக்கு சொல்லியிருக்காரு.